நான் முதல்ல சல்மான் ருஷ்டிய வந்து அறிமுகப்படுத்த விரும்புறேன். பரவலா வாசிப்பு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பேரா தான் இருக்கும். சல்மான் ருஷ்டி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் காஷ்மீரி ஃபேமிலில பிறந்தவர். அவர் பாம்பேல தான் பிறக்குறாரு. இந்தியன் ரைட்டர் தான். 1947ல பிறக்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய கல்வி புலம் வந்து லண்டன்ல இருக்கு. அவங்க ஃபேமிலி வந்து பெரிய அளவுல ஒரு மத ரீதியான பிடிப்புடைய, மத ரீதியா ரொம்ப ஆம் அதிக நம்பிக்கை உடையவர்களா அவங்க இல்ல. அப்படி இருக்கிற கட்டத்துல வந்து அவர் தன்னுடைய புத்தகங்கள வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது வந்து அவர் ஒரு நாவல் எழுதுறாரு. அது வந்து சாத்தானிக் வெர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய புத்தகம் ஆயிடுது. இந்த புக்கினுடைய மெயினான ஐடியாலஜி வந்து மைக்ரன்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள வடிவமைச்சிருக்காரு. ஆனா சிக்கல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மத ரீதியான விஷயத்த அவர் தொட்டதுனால, அவருக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு எதிர்வினையா போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஹிஸ்டரியில வந்து அதிக சர்ச்சைக்கு உள்ளான புத்தகமா அது இருக்கு. 2022ல வந்து தன்னுடைய விஜயநகரம் புத்தகத்துக்கான பணிகள வந்து அவர் மேற்கொண்டுட்டு இருக்கும் பொழுது, செட்டாக் அப்படிங்கிற நகரத்துல ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி போகுறார். அங்க அவருக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமையான சம்பவத்துல தான் இந்த புக் துவங்குது. அந்த செட்டகோ அப்படின்ற நகரம் வந்து நியூயார்க் நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஷெட்டக்வா அங்க ஒரு ஆம்பி தியேட்டர்ல வந்து ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் அப்படின்றது யார் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா, பென் அப்படின்ற ஒரு அமைப்பு. பென் அப்படின்ற அமைப்புடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பென் இன்டர்நேஷனல் அப்படின்ற அமைப்பு. போயட்ஸ், எஸ்ஏயிஸ்ட், நாவலிஸ்ட் அப்படின்றது தான் அந்த பென் அமைப்புடைய அப்ரிவேஷன். ஆரம்ப காலத்துல அந்த அப்ரிவேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து போயட்ஸ், பிளே ரைட்ஸ், எடிட்டர்ஸ், நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட வகையான கலைஞர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. அவங்களுடைய மெயினான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், எழுத்தாளர்களுடைய பேச்சு சுதந்திரம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய தடையானைகள் வரும். ஒரு புத்தகத்துக்கான தடையானை, ஒரு சினிமாவுக்கான தடையானை அப்படின்றதெல்லாம் வருது இல்லைங்களா? அதை வந்து அரசுகிட்ட பேசி அது சம்பந்தமா வந்து அந்த உரிமைகளை வாங்கி தர்றது தான் அந்த இயக்கத்துடைய ஒரு வேலை. அது மட்டும் இல்லாம எழுத்தாளர்களை பாதுகாக்கணும், கலைஞர்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய மெயின் மோட்டோ அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு 1921ல தொடங்கப்பட்ட பெண் அமைப்பு. பிஇஎன் அப்படின்ற இந்த அமைப்புல தான் வந்து சல்மான் ருஷ்டி வந்து பேச போறாரு. அதுவுமே வந்து துரதிருஷ்டவசமா வந்து எழுத்தாளர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு கூட்டத்துக்கு தான் அவர் பேச போறாரு. ஆனா அங்க நடந்தது பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய உயிருக்கே வந்து உழை வைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அந்த கொலையாளி வந்து நடத்திட்டு போயிருக்காரு.